ஸ்னைப்பர் துப்பாக்கியின் அதிநவீன லென்ஸுக்குள் லேசர் புள்ளியின் துல்லியமான வட்டத்திற்கு நடுவே சந்தனாவின் முகம் தெரிந்தது. தியானா மீடியா கேம்பஸுக்குள் அவள் புன்னகையோடு நுழைந்து கொண்டிருந்த அந்த புகைப்படத்தை மொபைல் திரையில் பார்த்த மாத்திரத்தில் ஹரிஷின் உடம்பில் ஓடிக்கொண்டிருந்த ரத்தம் ஒரு நொடி உறைவது போலிருந்தது. அவனது இதயம் வழக்கத்தை விட வேகமாக துடித்தது. ஆனால் அவன் ஒரு நொடி கூட தன் நிதானத்தை இழக்கவில்லை. ஒரு தேர்ந்த தலைவனின் லட்சணமே இக்கட்டான சூழலில் பதற்றப்படாமல் இருப்பதுதான். பதற்றப்பட்டால் அது எதிரிக்கு சாதகமாகிவிடும் என்பதை அவன் நன்கு அறிவான். பிரசன்னா! ஹரிஷின் குரல் கமாண்ட் சென்டர் அறையையே அதிர வைக்கும் இடியாக உரித்தது. இப்போவே தியானா மீடியா கேம்பஸை சுற்றி உன்னோட பெஸ்ட் ஸ்னைப்பர்ஸை பொசிஷன் பண்ணு. சந்தனா ஆஃபீஸ்குள்ளே நுழையிறா. அவள் கார்லேருந்து இறங்கி உள்ளே போகிற அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே அவளை சுற்றி ஒரு காக்கா கூட அண்டக்கூடாது. ஜஸ்ட் பிளாக் த லைன் ஆஃப் சைட். எஸ் பாஸ், இப்போவே என் டீம் அங்கே பறக்குது. பிரசன்னா உடனடியாக தனது கமாண்டோக்களுக்கு சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலம் ரகசிய உத்தரவுகளை பிறப்பிக்க தொடங்கினான். ஹரிஷ் தன் அருகில் நின்ற சத்யனை பார்த்தான். சத்யன் சார், நீங்கள் நீரஜ் டீமை கூட்டிட்டு பினாக்களோட மெயின் நெட்வொர்க்கை ட்ராக் பண்ணுங்க. நாதன் சார், நீங்கள் டாப் 10 ஆர்கனைசேஷனோட சப்போர்ட் பினாக்களுக்கு வராமல் தடுக்கிற வேலையை பாருங்க. நான் சந்தனாவை நோக்கி போகிறேன். அடுத்த நொடி ஹரிஷ் தனது ஸ்போர்ட்ஸ் காரில் ஏறி ஆக்சிலேட்டரை மிதித்தான். காரின் என்ஜின் உருமிக்கொண்டு காற்றின் வேகத்தில் தியானா மீடியாவை நோக்கி சாலையை கிழித்து கொண்டு பறந்தது. காலை 9:15 மணி. தியானா மீடியா கேம்பஸிற்குள் ஒரு புதிய விடியலின் உற்சாகத்தோடு சந்தனாவின் கார் நுழைந்தது. புதிய வேலையில் புதிய பொறுப்பில் சேரும் மகிழ்ச்சியில் அவள் காரில் இருந்து இறங்கினாள். அதே நேரத்தில் தியானா மீடியா கட்டிடத்தின் எதிரே இருந்த ஒரு 50 அடுக்குமாடி குடியிருப்பின் மொட்டை மாடியில் பினாக்கிள் அமைப்பின் டாப் ஸ்னைப்பர் ஒருவன் படுத்திருந்தான். அவனது காதுகளில் கம்யூனிகேஷன் டிவைஸ் இருந்தது. அவனது துப்பாக்கியின் சிவப்பு நிற லேசர் புள்ளி மெதுவாக நகர்ந்து சந்தனாவின் நெற்றியை நோக்கி நிலை கொண்டது. அவனது விரல் ட்ரிகரில் லேசாக அழுத்த தயாரானது. டார்கெட் லாக்ட். அவன் தன் மைக்ரோஃபோனில் குளிர்ந்த குரலில் பேசினான். ஷூட். மறுமுனையில் பினாக்கிள் சீஃபின் கொடூரமான கட்டளை பிறந்தது. அவன் ட்ரிகரை முழுமையாக அழுத்த போன அந்த மில்லினொடி சட 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 சடச என ஒரு இராணுவ கருப்பு நிற ஹெலிகாப்டர் திடீரென அந்த அடுக்குமாடி கட்டிடங்களுக்கு இடையே மிக தாழ்வாக வந்து நின்றது. பிரசன்னாவின் ஆட்கள் ஹெலிகாப்டரிலிருந்து பிரம்மாண்டமான கருப்பு திரைகளையும் அடர்ந்த புகை குண்டுகளையும் கேம்பஸ் முழுவதும் பரவச் செய்தனர். ஸ்னைப்பரின் பார்வை முற்றிலும் மறைக்கப்பட்டு வெறும் கரும் புகை மட்டுமே தெரிந்தது. வாட் அ ஹெல் என்று அவன் பதறி எழுந்து தன் துப்பாக்கியை திருப்ப முயன்ற அந்த நொடி அவனுக்கு பின்னால் ஒரு நிழல் போல வந்து நின்றான் ஹரிஷ். காரை நடுவழியில் நிறுத்திவிட்டு ஜிபிஎஸ் டிராக்கிங் மூலம் பிரசன்னாவின் அதிவேக ஹெலிகாப்டர் எங்கே இருக்கிறது என்று அறிந்து நடுவானில் பறந்து கொண்டிருந்த அந்த ஹெலிகாப்டரிலிருந்து கயிறு மூலம் நேரடியாக இந்த மொட்டை மாடிக்கே வந்துவிட்டான் ஹரிஷ். ஸ்னைப்பர் திடுக்கிட்டு திரும்பி தன் துப்பாக்கியை நீட்டுவதற்குள் ஹரிஷ் அவனது கையை ஒரே சுழற்றில் மடக் என உடைத்தான். வலி தாங்க முடியாமல் அவன் கத்துவதற்குள் அவனது காலரை பற்றி தூக்கி 50வது மாடியின் விளிம்பில் தலைகீழாக தொங்கவிட்டான். உன் உயிரை காப்பாற்றிக்கணும்னா உன் சீஃப் இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லு. ஹரிஷின் கத்தி போன்ற பார்வை அவனது தொண்டையை கவ்வியது. கீழே பாதாளம் போல் தெரிந்த சாலையை பார்த்து மரண பயத்தில் அவன் நடுங்கினான். சென்னை துறைமுகத்தில் இருக்க பினாக்களோட ரகசிய கண்டெய்னர் ஷிப்பில் தான் சீஃப் இருக்கார். இன்னும் அரை மணி நேரத்தில் அவர் சர்வதேச கடல் எல்லைக்கு தப்பி ஓட போகிறார் என்று உளறினான். ஹரிஷ் அவனை குண்டுகட்டாக தூக்கி மாடியில் போட்டுவிட்டு பிரசன்னாவை நோக்கினான். இவனை லாக் பண்ணுங்க. நீரடஜுக்கு தகவல் சொல்லுங்க. சென்னை போட் நோக்கி வார் டீம் கிளம்பட்டும். சென்னை துறைமுகத்தின் 5வது முனையத்தில் அலைகளின் மீது பினாக்கிள் அமைப்பின் மாபெரும் சரக்கு கப்பல் என்ஜின் இயக்கப்பட்டு புறப்பட தயாராக இருந்தது. அதன் பிரம்மாண்டமான டெக்கில் நின்று கொண்டு வெற்று கர்வத்தோடு சிகரெட்டை புகைத்து கொண்டிருந்தான் பினாக்கிள் அமைப்பின் உண்மையான தலைவனான விக்ரம் பினாக்கிள். சார், நம்ம ஸ்னைப்பர் மிஸ் பண்ணிட்டான். ஹரிஷ் நம்ம இடத்தை நெருங்கிட்டான். அவனது ஆட்கள் ஆயுதங்களோடு பதற்றத்துடன் ஓடி வந்தனர். பயப்படாதீங்க, இந்த போட் முழுக்க நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சாதாரண ஆளுங்க இல்லை, ட்ரெயின்டு மர்சனரிஸ். ஹரிஷ் இங்கே வந்தா அவனுக்கு சமாதி தான். விக்ரம் கர்வமாக சிரித்தான். ஆனால் அவன் சொல்லி முடிப்பதற்குள் பூம்! துறைமுகத்தின் பிரம்மாண்டமான இரும்பு நுழைவாயில் கதவுகள் வெடித்து சிதறின. நீரஜின் தலைமைப்படை பவர் கிரிட்டின் அதீத எனர்ஜியோடு துறைமுகத்திற்குள் புகுந்தது. பினாக்கிளின் 100கணக்கான ஆட்களை நீராஜின் வார் டீம் அதிநவீன ஆயுதங்களால் துவம்சம் செய்ய தொடங்கியது.
சத்யனும் நாதனும் அங்கே இருந்த நூற்றுக்கணக்கான கண்டெய்னர்களின் மறைவில் நின்று கொண்டு டிஜிட்டல் மேப் மூலம் வியூகங்களை வகுத்து கொடுக்க, நீரஜ் ஒரு காவிய போர் வீரனைப் போல பாய்ந்து விக்ரமின் தனிப்பட்ட பாதுகாவலர்களை தன் பலத்தால் அடித்து வீழ்த்தினான். துறைமுகமே ஒரு போர்க்களமாக மாறியது. விக்ரம் நிலைமை கைமீறுவதை பார்த்து பயந்து போய் தனது கப்பலின் கேபினுக்குள் நுழைந்து தப்பிக்க முயன்றபோது அவனது பாதையை மறித்து ஒரு இமயமலை போல நின்றான் ஹரிஷ். விக்ரம், என் குடும்பத்து மேலே கை வச்சா நீ உலகத்தோட எந்த மூலைக்கு ஓடினாலும் உன்னை உயிரோட விடமாட்டேன்னு உனக்கு தெரியாதா? ஹரிஷ் கைகளை ஓவர்கோட் பாக்கெட்டில் வைத்தபடி சாவகாசமாக நடந்து வந்தான். விக்ரம் வெறி கொண்டு தனது இடுப்பில் இருந்த 2 அதிநவீன பிஸ்டல்களை எடுத்து ஹரிஷை நோக்கி சரமாரியாகச் சுட்டான். தோட்டாக்கள் காதை கிழித்து கொண்டு பாய்ந்தன. ஆனால் ஹரிஷ் ஒரு அமானுஷ்ய மின்னல் வேகத்தில் பக்கவாட்டில் சாய்ந்து அத்தனை தோட்டாக்களை தவிர்த்து அடுத்த நொடி விக்ரமின் முன்னால் வந்து நின்றான். அவனது நெஞ்சில் இடி விழுந்தது போல ஓங்கி ஒரு குத்து விட்டான். விக்ரம் வாயிலிருந்து இரத்தத்தை கக்கிக் கொண்டு கப்பலின் இரும்புச் சுவரில் பலமாக மோதி விழுந்தான். உன்னோட பினாக்கிள் சாம்ராஜ்யம் இதோட முடியுது. ஹரிஷ் அவனது கழுத்தை பிடித்து ஒரே கையில் தூக்கி கப்பலின் டெக்கிற்கு வெளியே வீசினான். விக்ரம் காற்றில் பறந்து கீழே இருந்த ஒரு இரும்பு கண்டெய்னர் மீது பலமாக விழுந்து அசைவற்று போனான். பல வருடங்களாக உலகையே அச்சுறுத்திய பினாக்கிள் அமைப்பு ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டது. மறுநாள் காலை சென்னை மாநகரமே ஒரு புதிய விடியலை நோக்கி விழித்து கொண்டிருந்தது. முந்தைய நாட்களின் பதற்றங்கள் தணிந்து தியானா மீடியாவின் பிரம்மாண்டமான கார்ப்பரேட் தலைமையகத்தின் மீது சூரிய ஒளி தங்க கதிர்களாக படர்ந்திருந்தது. அந்த பேரரசின் 20வது மாடியில் இருந்த CEO அறையில் மெரூன் நிற வெல்வெட் நாற்காலியில் ஹரிஷ் ராஜேஸ்வரன் கம்பீரமாக அமர்ந்திருந்தான். அவனது முகத்தில் ஒரு மாபெரும் போரை வென்ற அமைதியும் தீர்க்கமும் குடிபுகுந்திருந்தது. அவனுக்கு முன்னால் சத்யன், நாதன் மற்றும் வார் டீமின் தளபதியான நீரஜ் ஆகிய மூவரும் மிகுந்த மரியாதையுடன் நின்றிருந்தனர். நாதன் தன் கண்களில் தேங்கிய நெகிழ்ச்சியை மறைக்காமல், ஹரிஷ், பினாக்கிள் சாம்ராஜ்யம் தரைமட்டமாகிடுச்சு. உலகத்தோட டாப் 10 சர்வதேச குற்ற அமைப்புகளும் இப்போ நமக்கு அடங்கி தங்களை சீர்திருத்திக்க தயாராக இருக்கிறதா சரணாகதி கடிதம் அனுப்பியிருக்காங்க. அண்டர் கிரவுண்ட் உலகமே நடுங்கி போய் கிடக்கு. எல்லாவற்றிற்கும் உன்னோட இந்த ஒற்றை வியூகம் மட்டும்தான் காரணம் என்றார் பெருமிதத்துடன். அவரை தொடர்ந்து நீரஜ் தன் சட்டை காலரை தூக்கிவிட்டு கொண்டு, ஆமாண்ணா, இனிமே சென்னையோட ஒட்டுமொத்த அண்டர் கிரவுண்ட் பாதுகாப்பும் நம்ம வார் டீமோட முழு கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஒரு சின்ன புழு கூட நமக்கு தெரியாமல் இங்கே அசைய முடியாது. இனி நீங்க தான் இந்த நகரத்தோட நிழல் உலக ராஜா என்றான் கம்பீரமாக. ஹரிஷ் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. நாற்காலியை விட்டு எழுந்து வந்து அவர்கள் தோள்களில் கையை வைத்தான். ரொம்ப சந்தோஷம். ஆனால் எனக்கு பதவியோ அதிகாரமோ முக்கியமில்லை. இனிமே பிஸ்னஸ் மற்றும் ஹெர்பல் மெடிசன் தயாரிப்பை சத்யன் சாரும் நாதன் சாரும் முழுசாக பார்த்துப்பாங்க. நீரஜ், நீ வார் டீம் அமைப்பை வழிநடத்து. எனக்கு என் பிஸ்னஸும் என் குடும்பமும் மட்டும்தான் எப்போவுமே முக்கியம். அதிகாரத்தை விட அன்பை தக்க வச்சுக்கிறது தான் பெரிய விஷயம் என்றான் தீர்க்கமான குரலில். அவர்கள் மூவரும் அவனது முதிர்ச்சியைக் கண்டு வியந்து பெருமையோடு விடைபெற்று சென்றனர். அவர்கள் சென்ற சில நிமிடங்களில் அந்த அறையின் கனமான தேக்கு மரக் கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. கையில் சில முக்கியமான ஃபைல்களுடன் முகத்தில் செயற்கையான கோபத்தை வரவழைத்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் சந்தனா. அவள் நேராக ஹரிஷின் மேஜைக்கு முன்னால் வந்து நின்று கைகளை கட்டிக்கொண்டு தன் வில் புருவங்களை உயர்த்தி அவனை முறைத்து பார்த்தாள். என்ன மிஸ்டர் ஹரிஷ் ராஜேஸ்வரன், தியானா மீடியாவோட புது CEO நீங்க தான்னு எனக்கு நேற்று ராத்திரி தான் தெரியும். உங்கள் கூடவே இருக்கிற என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா? அது மட்டும் இல்லாமல் நான் வேலை செய்கிற இந்த கம்பெனியோட 51% மெஜாரிட்டி ஷேர்ஸையும் நீங்கள் தான் ரகசியமாக வாங்கினீங்களாமே. நம்ம பழைய ஓனர் வெங்கி காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி, உன் புருஷன் இவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லவே இல்லையேம்மா அப்படின்னு கம்பெனியை விற்றதை நினச்சி அழுதுகிட்டே இருக்கார். சந்தனா செல்ல கோபத்துடன் அதே சமயம் தன் கணவனின் இந்த அசுரத்தனமான அதிகாரத்தை கண்டு உள்ளுக்குள் வியந்து போய் கேட்டாள். ஹரிஷ் அவளது பேச்சை ரசித்தபடி மெதுவாக அவள் அருகே நடந்து வந்தான். அவளது கைகளில் இருந்த ஃபைல்களை வாங்கி பக்கத்தில் இருந்த மேஜை மீது வைத்தான். பின்னர் அவளது 2 மென்மையான கைகளையும் தன் கரங்களுக்குள் பற்றி கொண்டான். அவளது காந்த கண்களை நேராக நோக்கி தன் கம்பீரமான காந்த குரலில் பேசத் தொடங்கினான். உன் தகுதிக்கு நீ இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் வேலை பார்க்கலாம் சந்தனா. உன்னை தடுக்க யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் எந்த இடத்துலையும் உனக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட, ஏன் ஒரு சின்ன கஷ்டம் கூட வரக்கூடாதுன்னு துடிக்கிற ஒருத்தன் உன் பின்னாடி இருக்கான்.
ஏன்னா நீ தியானா மீடியாவுக்கு வேணா ஒரு சாதாரண எம்ப்ளாயியா இருக்கலாம், ஆனா இந்த ஹரிஷோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்துக்கும் நீதான் எப்பவுமே ஒரே மகாராணி. அவனது வார்த்தைகளின் ஆழமும் அதிலிருந்த பேரன்பும் சந்தனாவின் நெஞ்சை தொட்டது. அவளது முகம் அப்படியே வெட்கத்தால் தக்காளி பழம் போல சிவந்தது. கண்களில் லேசான காதல் கண்ணீர் அரும்ப அவளது செல்ல கோபமெல்லாம் பனி போல மறைந்து உதடுகளில் ஒரு அழகான புன்னகை பூத்தது. அவளது கைகளை மேலும் இறுக்கமாக பற்றிக்கொண்டு ஹரிஷ் அவளை தன்னோடு அணைத்தபடி அந்த பிரம்மாண்டமான கண்ணாடி ஜன்னல் வழியே சென்னையின் ஒட்டுமொத்த அழகையும் பார்த்தான். சென்னையின் மாபெரும் சாம்ராஜ்யத்தையே தன் அதிரடி வியூகங்களால் வென்ற அந்த பேராற்றல் கொண்ட புயல் இப்போது தன் மனைவியின் தூய்மையான அன்பின் மடியில் அமைதியாக அடைக்கலமாகிப் போனது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.